ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீசை முடி தாடி முடி இருக்கிறது வழக்கம்தான். ஆனால் அதே மாதிரி சில பெண்களுக்கும் மீசை வளர்கிற இடத்துலையும் தாடி வளர்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முடி க்ரோத் ஆகும். அந்த முடியை நீக்கிறதுக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் சேவ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். பட் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையான ரிசல்ட் வந்து கொடுக்கும். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வரது மூலிமா அந்த இடங்களில் வளரக்கூடிய முடியை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சேர்க்குறேன். சோம்பு நம்ம உடம்புக்கு நிறைய தேவை. நிறைய நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா சோம்பில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சோம்பு சேருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை இருக்குது இல்லையா, சுருள் பட்டையில் கொஞ்சம் போல் உடச்சி சேர்த்துருக்கேன். பட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் க்ரோத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத இடங்களில் வளரக்கூடிய ஹேர் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து சேர்க்குறேன். துளசியை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஒரு இனுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. துளசிக்கு பதிலாக நீங்கள் புதினா இலைகள் இருந்தது அப்படின்னா அதை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ரெண்டையுமே சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஒன்று துளசி சேருங்க, இல்லைனா புதினா இலைகள் வந்து சேருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வைங்க. நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணியாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஆரம்பத்தில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பொருட்களில் உள்ள சத்துக்கள் அந்த நீரில் வந்து இறங்கும். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம முக்கியமாக இந்த ஒரு பொருள் சேர்த்தே ஆகணும். அது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீடு. முழு ஃப்ளாக்ஸ் சீடை இப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இல்லை பவுடர் ஃபார்மில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஜெல்லியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு விடாமல் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணியோட கலர் வந்து பாருங்கள், நல்லா ஒரு எல்லோ கலரில் இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய மிதமான சூட்டில் இருக்குது. பொதுவாக நம்ம டீ காஃபி வந்து கொஞ்சம் சூட்டோடு தான் குடிப்போம் இல்லையா, அந்த சூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இப்போ நம்ம இதை வடிகட்டி தனியாக தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு வாட்டர். உங்களோட ஹேர் தேவையில்லாத இடங்களில் வளரக்கூடிய முடிகளை வந்து பார்த்திங்கன்னா வளர விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு தண்ணி நிறையவே ஹெல்ப் பண்ணும். இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேன் ஏதாவது சேர்க்கலான்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த தண்ணி அப்படியே குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். சால்ட்டு சேர்த்து குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிடுங்க. காலையில் ஒரு வேளை மட்டும் குடித்தா போதும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே விசிபிளாக ரிசல்ட்டை வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த இடங்களில் முடி வளர்ச்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா இதை குடித்த ஒரு 15 to 10 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட் ஆகாமல் அப்படியே மட்டுத்தன்மைப்படுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.